அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ரிசல்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 865 சரிங்களா. 865 நம்மளுக்கு நேற்று கிடைச்ச ரிசல்ட்டு. ஆனால் நம்ம வந்து கணிப்பு எடுத்தது 374 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 65 பிசி, ஆனால் 7க்கு 6 4க்கு 5. ஜஸ்ட்டு சின்ன ஒரு விஷயத்தில் நம்ம நேற்று இதில் மிஸ் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏசி அப்படிங்கிற இடத்துல ஒரு கணிப்பு இருக்குது. ஒரு ஏசி அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி 4D அப்படிங்கிறம்போது அது வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மிஷின் நம்பருக்கு முன்னாடி இந்த 2 மணிக்கு மேலே தான் இந்த 4D வரும். அதனால் நேற்று வந்து நான் எடுத்ததை அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நேற்று வந்து நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இதுதான் உண்மை. நான் வந்து எடுத்த கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5876 நண்பர்கள், சரிங்களா. ஆனால் ரிசல்ட் வந்து 0865. இதை கவனிச்சிங்கன்னா 8665. நான் 7 அப்படிங்கிறது வந்து இது வந்து பாக்ஸில் தான் நான் எடுத்தேன் கெஸிங்க. ஆனால் இந்த 7க்கு பதிலாக என்ன ஆகிடுச்சுன்னா இங்கே 0 வந்துருக்கு. அப்படியே அந்த 865 அப்படிங்கிறது அந்த பாக்ஸ் நம்பர்ஸ்குள்ளேயே இருக்குது. இன்றைக்கியும் அந்த 4D வந்து நம்ம பாக்ஸ் கணிப்பில் நம்ம மெம்பர்ஷிப்பில் இன்றைக்கி கொடுத்துருவோம். நேற்று வந்து வீடியோ அதாவது போஸ்ட் போட கூட நேற்று சுத்தமாகவே நெட்டு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் என்னால் நேற்று மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் போட முடியல. இதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து அதில் எந்தவித மாற்றமே இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கணிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். சரி, இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணமாக 0க்கு 6 0க்கு 6 6க்கு 3 3க்கு 0 அப்படிங்கும்போது அதே மாதிரி இங்கே வந்து இன்றைக்கி 2968 6446 அப்படின்றது. ஓகே, நம்ம இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஒரு 3-4 ரிசல்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு 268940 647 865 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் பர் த இதுபடி நம்மளுக்கு இந்த இடம் தான் நம்மளுக்கு ஏ போர்டு. ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு ஏ போர்டு. இங்கே தான் இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு. 8க்கு 0 0க்கு 7 7க்கு 5. 8க்கு 0 0க்கு 7 8க்கு 0 0க்கு 7 7க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 80758 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் 7க்கு 5ன்னா 5க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஏ போர்டில் 1 வரலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது நண்பர்களே. ஓகேங்களா. ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 1 வரலாம். ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1. சரி, இப்போ இங்கே என்ன பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது ஜஸ்ட்டு பாருங்கள். 6க்கு 4 4க்கு 6. அப்படியே இங்கேருந்து கீழேருந்து மேலே இந்த சைட்லேருந்து இப்படி பார்த்தோம், இப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 6 6க்கு 9 அப்படின்னா அப்போ 4க்கு 6னா 6க்கு வந்து 8. சரிங்களா. ஸோ நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8. ஓகேங்களா. ஸோ நான் இந்த இடத்துல என்ன காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, சி போர்டில் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 9 9க்கு 6 6க்கு 8 2க்கு 9 2க்கு 9 9க்கு 6 6க்கு 8 அப்படின்னா 8க்கு வந்து நம்மளுக்கு 2 வருது. ஸோ 2 அப்படின்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2. ஓகே நண்பர். இப்போ நம்மளுக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182 அப்படின்னு கணக்கு வருது. அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம எடுத்த கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182. ஓகேவா. அதாவது 182. 8க்கு வந்து 1, 6க்கு வந்து 8, 5க்கு வந்து 2 பாக்ஸ். இவ்வளோ தான் நான் எடுக்கிற கணிப்பு. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து 1 வந்து ஏ போர்டில் பெண்டிங்காகவே இருக்குது. அந்த 1 வந்து இன்றைக்கி வரலாங்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கிற கணிப்பு. இப்போ வந்து இந்த கம்பெனி ரிசல்ட் கடைசியாக என்ன அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருண்யா ப்ளஸ் வந்து லாஸ்ட்டாக அடித்தது 5815. சரியா.
நம்மளுக்கு வந்து டி போர்டு அப்படிங்கிற இதில் எனக்கு டி போர்டு மட்டும் 5க்கு 8னா 7க்கு 0, 1க்கு 5னா 7க்கு 0, 7க்கு அதாவது இப்போ சின்ன உதாரணத்துக்கு பார்த்தா 5க்கு 8, 8க்கு 1, 1க்கு 5 அப்படின்ற மாதிரி பாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு வேளை நான் வந்து 7 அப்படின்னு எடுக்கிறேன்னா 5க்கு 8னா 7க்கு வந்து 0, 8க்கு 1னா 0க்கு வந்து 3, 1க்கு 5னா வந்து 7. சரி, இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணும்போது அப்படின்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு சரி, இது வந்து நான் ஒரு மெம்பர்ஷிப்பில் அந்த 4D வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, மெம்பர்ஷிப் வீடியோவில் நான் 4D அப்லோட் பண்ணுறேன். சரி, இப்போதைக்கு நம்ம இதில் 2D அப்படின்னா நான் ஏசி ஏற்கனவே சொன்னேன். 29, 92, 12, 21. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு 6 அப்படிங்கிறதுனால 6க்கு வந்து 3, 5க்கு வந்து 7. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 37 அப்படிங்கிறத விட நான் வந்து இந்த வந்து கணிப்புகளை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து போர்டு வைஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ ஏ போர்டும் சி போர்டும் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இது பண்ணுறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 1, சரிங்களா, 1 தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. 1 இப்போதைக்கு அதான் 1 தான் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு 1 இல்லைன்னா 2 அவ்வளோதான். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னுடைய கணிப்புகளாக இருக்குது. ஏன் அப்படின்னா 1 அதாவது 8க்கு வந்து 1, 6க்கும் 1, 5க்கும் 1, 8க்கு 2, 6க்கு 2, 5க்கு 2ன்னு எல்லா இடத்துலையுமே பவரில் பார்த்தீங்கன்னா பவரில் நம்மளுக்கு ஆல் போர்டில் 1 அல்லது 2 தான் வந்து நம்ம கணிப்பில் வருது. அதான் ஏ போர்டையும் சொல்லிட்டேன், சி போர்டையும் நம்ம கொடுத்தா சொல்லியாச்சு. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகளில் இருக்குது சொல்லப்போனால். சரிங்களா, நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கடைசியாக வந்த ரிசல்ட்டை விட நம்ம அந்த பவரில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து 58-15 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 58-15க்கு பவர் எடுக்கிறதா இல்லை பெண்டிங் நம்பரை வச்சு பவர் எடுக்கிறதாங்கிறத இந்த 2 மணிக்குள்ளே முடிவு பண்ணிட்டு தான் நான் நம்மளுடைய மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் 2 மணிக்கு நம்ம போடுவோம். அதனால் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து அந்த டைமுக்கு என்னால் வீடியோ போட சுத்தமாகவே எனக்கு இன்டர்நெட் சரியில்லை, அதனால தான் இந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி என்ன கொடுக்குறேங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு 2 மணிக்கு கரெக்டாக அந்த போஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா, மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாமே 2 மணிக்கு போஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 செட்டு தான் அதில் இருக்கும். ஓகேவா? ஒரு 2 செட்டு 4D இருக்கும். அதை வந்து பாக்ஸு அல்லது டேரெக்டாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெஸ்ஸிங்கில் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஒன்று பாக்ஸுன்னு அதில் மென்ஷன் பண்ணுவேன், இல்லை டேரெக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். அதிகபட்சம் 2 செட்டுக்கு மேலே அங்கே 4Dயில் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களில் நம்ம இப்போ எடுக்கிற இந்த கணிப்பு, ஒரு உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி வந்து 182 எடுக்கிறேன்னா அந்த 82 இல்லை ஏபியில் 18 இந்த 2 மணிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக 2 மணிக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் வச்சு கணிக்கிறதுல தான் நம்மளுக்கு வரும். அது ஒரு சில நாள் அப்படி மாறும், அதான் அது கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் கெஸ்ஸிங்கில் இப்படி தான் மாறி தான் வரும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய தகவல்கள். கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன அதில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 4D மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கணிப்பு தான் எடுப்போம். 4D 2 செட்டு அதில் இருக்கும், அவ்வளோதான். 2 செட்டு. ஓகேங்களா, 4Dயில் 2 செட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து சொல்லிவிடுவோம். அதாவது டி போர்டில் இது, ஏ போர்டில் இது, பி போர்டில் இது, சி போர்டில் இது. இது அப்படியே பாக்ஸில் போட்டாலும் பாக்ஸு, இல்லை அப்படின்னா டேரெக்டாலும் டேரெக்ட். ஓரளவுக்கு நல்ல கரெக்டாக மேட்சிங்கில் கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது, பவர்லேயும் கரெக்டாக இருக்குது, பெண்டிங் நம்பர்லேயும் கரெக்டாக இருக்குது. வந்த நம்பர் எதுலேயும் போய் ரிப்பீட் ஆகலை அப்படின்னா அது டேரெக்டாக வரும். அதுலேயும் மென்ஷன் பண்ணிவிடுவேன் டேரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை போர்டு மாறி மாறி வந்தாலும் இந்த 4 எண்களுக்குள்ளே கரெக்டாக அந்த கெஸ்ஸிங்கில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதில் வந்து நான் டேரெக்ட் அப்படிங்கிற மாதிரி, இல்லை பாக்ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன்.
ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய தகவல்கள், விஷயங்கள். இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4D ஒரு 2 செட்டு அவ்வளோதான். நான் 4D வந்து டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் இதை வந்து வரிசையாக எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம தகவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்தோட சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நம்ம எடுக்கிறது அதிகபட்சமெல்லாம் ஒரே ஒரு செட்டில் தான் நம்ம வந்து டெய்லியும் கணிப்புகளே பார்க்குறோம். அதில் ஜஸ்ட்டு சின்ன சின்ன இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பிசி, ஏபி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இடத்துல நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் லைட்டாக மிஸ் ஆகுது. அதனால் அதே கூடிய சீக்கிரம் சரி பண்ணிவிடும். ஏன்னா 4D தான் நம்ம டார்கெட் பண்ணும்போது நம்மளுக்கு போர்டு வைஸ் கரெக்டாக வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் நம்மள விஷயங்கள். பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கும் மினிமம் ஒரு நண்பர்கள் எவ்வளோ நண்பர்கள் நீங்கள் ஜாயின் பண்ண தான் நம்மளுக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப்புக்கு லைவாகவும் ஒரு வீடியோவாகவும் வந்து ரெகுலராக நம்ம கொடுக்குறோம். இப்போதைக்கு போஸ்ட்டு தான் இருந்தாலும் அதை இன்னும் டீட்டெயிலாக வந்து எப்படி இந்த எண்கள் வந்துச்சு, எப்படி இதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற இன்னும் டீட்டெயிலான வீடியோ போடணுன்னா எனக்கு மினிமம் இத்தனை மெம்பர்ஷிப் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் நண்பர்களே அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.